மிக்க மகிழ்ச்சி. பாராட்டுரை வழங்கியதற்கும் நன்றி. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்ட தமிழன் உள்ளிட்ட குழுவிற்கும் இன்றைய பாரதி விழா கருத்தரங்க நிகழ்வுக்கு வந்திருக்கின்ற திருமதி பவானி மற்றும் திருமதி பால் தங்கம் அவர்களும் இன்னும் வரவிருக்கின்ற அவர்களுக்கும் காணொலியை காண்பவர்களுக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு. இன்றைய நிகழ்வில், அதாவது இன்றைய கருத்தரங்க நிகழ்வில் பேச வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றியுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு. ஐயோ என்று போவான் மற்றும் சீச்சி சிறியர் செய்கை செய்தான் எனும் தலைப்பில் உங்களோடு சில விடயங்களை பகிர்ந்து கொள்கிறேன். தமிழ் கவிதையால் தேசபக்தி கனலை கொழுந்துவிட்டு எரிய செய்தவன் பாரதி. சிதையா நெஞ்சுகொள் சிதையா நெஞ்சுகொள் எனும் சூத்திரமே பாரதியின் வாழ்க்கை நமக்கு வழங்கும் பாடம். வறுமையும் வெறுமையும் விடாது துரத்திய போதும் அஞ்சாமல் அக்னி குஞ்சாய் வீறு கொண்டு எழுந்தவன் பாரதி. 16 வயதிற்குள் பாரதியை போல் வாழ்க்கை புயலை எதிர்கொண்டவர் யாரும் இருக்க முடியாது என்றே குறிப்பிடலாம். வறுமை எனும் ஒளியால் செதுக்கப்பட்ட கலை சிற்பம் பாரதியார். நெருப்பாற்றில் நீந்தி கொண்டு அவரால் சிறப்பான கவிதைகளை படைக்க முடிந்தது. சிறு துன்பங்களுக்கும் விதியை நொந்துகிற நமக்கு மகாகவி பாரதியின் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் குன்றென நிமிர்ந்திடில். மகாகவியின் வாழ்க்கை கற்றுத்தரும் பாடம் குன்றென நிமிர்ந்திடில். பாட்டினை போல் ஆச்சரியம் பாரின் மிசை இல்லையடா என்பான் பாரதி. புது கவிதைக்கு புதியதோர் பாதை வகுத்தவன். வசன கவிதைக்கு வித்திட்டவன். எளிமையான வார்த்தைகளால் எவரும் புரிந்து கொள்ளும்படி கவிதை படைத்தவன் பாரதி. பேசும் பொற்சித்திரம், ஆடி வரும் தேர், முப்பரிமாண வார்த்தைகளாலும் 3 டைமென்ஷன் எனப்படுகின்ற முப்பரிமாண வார்த்தைகளாலும் முத்தாய் படைத்தவன் பாரதி. மொழியை பேசும் இனத்தவர் வாழும் தேசத்தை வாழிய செந்தமிழ் வாழ்க நற்றமிழர் வாழிய பாரத திருநாடு என மொழி, இனம், தேசியம் வளர வாழ்த்தியவன். புதியதோர் கோணங்கியில் பாடுகிறான். குடுகுடு 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 குடு, நல்ல காலம் வருகுது நல்ல காலம் வருகுது என சொல்லிக்கொண்டே இடையில் பாரதியார் கூறுகிறார், படிப்பு வளருது பாவம் தொலையுது படிச்சவன் சூதும் பாவம் பண்ணினான் போவான் ஐயோ என்று போவான் குடுகுடு குடுகுடு குடுகுடு. அப்படி என்றால் படிக்காதவன் சூதும் பாவம் பண்ணினால் பாதிக்க மாட்டான் என்பதல்ல. படிச்சவன் படிக்காதவன் யார் சூதும் பாவம் பண்ணினாலும் ஐயோ என்று போவான் என்பதில் மாற்றமில்லை. பொதுவாக படிச்சவன் தவறு செய்ய மாட்டான், சூதும் பாவம் செய்ய மாட்டான் என்ற நம்பிக்கை பெரும்பாலோர் மனதில் உள்ளது. பாரதி சொல்லுவான், படிப்பு வளருது பாவம் தொலையுது, படிப்பு வளருது பாவம் தொலையுது, படிப்பு வளருவதால் பாவம் இல்லாமல் போகும், பாவம் இல்லாமல் போகும் அளவிற்கு படிப்பு வளருது, படிப்பு உள்ளது. அப்படி படிப்பு உள்ள நம்பிக்கையானவன் படித்தவன் சூதும் பாவம் பண்ணினால் என்ன ஆவான் என்பதை ஐயோ என்று போவான் என மனம் வெதும்பி பாரதியார் கூறுகிறார். ஐயோ என்று போவான் என்றால் பொதுவாக ஐயோன்னு சொல்லக்கூடாது. சொல்லிட்டு ஐயோ என்று நம்ம பல இடங்களில் சொல்லிக் கொண்டுதான் இருக்கிறோம். நானும் இப்போது பல தடவை ஐயோ என்ற வார்த்தையை பேசிக்கொண்டு இருக்கின்றேன். ஐயோ என்ற சொல் பொருளற்றது போல் இருந்தாலும் பொருள் பொதிந்த பல பொருள்களை
அர்த்தங்களை உள்ளடக்கிய சொல்லாகும். ஐயோ என்ற சொல்லின் முன்பின் அமைந்த சொற்களால் ஐயோ என்ற சொல் பொருள் தரும். அந்த வகையில் ஐயோ என்ற சொல் உரைநடை, செய்யுள் உள்ளிட்ட பிறவற்றிலும் பயன்படுத்துவதை பொறுத்தும் ஐயோ என்ற சொல் பொருள் தரும். இங்கே பாரதி சொல்லுவான், படிச்சவன் சூதும் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோ வென்று போவான். ஐயோன்னு போவான்னா காணாமல் போவான், அழிந்து போவான், இன்ன பிற அவரவளுக்கு தோன்றுகின்ற பொருளை சொல்லும் விதமாக ஐயோ என்ற சொல்லை பாரதி பதிவு செய்துள்ளான். கம்பன் சொல்லுவான், வெய்யோன் ஒளி தன் மேனியின் விதி சோதியின் மறைய பொய்யோ வெனும் இடையாலோடும் இளையானோடும் போனான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழிய அழகுடையான். ராமன் கானகத்திற்கு தன் மனைவியாகிய சீதையோடும் இளையவன் ஆன லக்குமணனோடும் சென்றான் என்பதை முதல் 2 வரிகளில் கம்பன் சொல்லுவான். வெய்யோன் ஒளி தன் மேனியின் விரிசோதியின் மறைய பொய்யோ வெறும் இடையாலோடும் இளையானோடும் போனான் என்ற 2 வரிகளில் ராமன் கானகத்திற்கு தன் மனைவியோடும் தம்பியோடும் சென்றதை குறிப்பிட்டு அடுத்த வரியில் ராமன் அழகை பின்வருமாறு கம்பன் கூறுவான். மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதொரு அழிய அழகுடையான் என ஒவ்வொன்றாக மையோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ என ராமன் அழகை ஒவ்வொன்றாக ஒப்புமைப்படுத்த விட்டும் ஒப்புமைப்படுத்த முடியாம மேலும் வார்த்தை இல்லாததாலோ வார்த்தை சொல்ல முடியாத அளவுக்கு ராமன் அழகை விஞ்சி இருப்பதாலோ என்னவோ கம்பன் ஐயோ இவன் அழகை எப்படி சொல்வேன் என்பது போல ஐயோ இவன் வடிவென்பது அழகா அழகுடையான் என்று வியப்பை உணர்த்தும் விதமாக ஐயோ என்ற சொல்லை கம்பன் அங்கே அமைத்திருப்பார். இங்கே பாரதி படிச்சவன் பாவம் சூதும் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான். ஐயோ என்ற சொல்லை பல பொருளை உணர்த்தும் விதமாக அழிந்தும் காணாமல் என்ன பிறவாகும் போவான். ஓரளவுக்கு ஐயோ என்ற சொல்லுக்கு நாம் ஓரளவுக்கு பொருள் இப்படித்தான் இருக்கும் என்று நாம் உணர்ந்து கொண்டோம். ஆனால் இங்கே பாரதி படைத்துள்ளான், போவான் என்ற சொல்லை 3 தடவை சொல்வது, ஐயோ என்று அழிந்து காணாமல் போவது, உறுதியாக நடந்தே தீரும் மாற்றமில்லை என்ற தீர்க்கத்தை உறுதிப்படுத்தவே அவர் பாரதியார் போவான் என்ற வார்த்தை 3 தடவை பதித்துள்ளார் என்று எனக்கு சொல்ல தோன்றுகிறது. படிச்சவன் சூதும் பாவம் பண்ணினால் போவான் போவான் ஐயோ என்று போவான் பாரதி தெல்ல தெளிவாக எடுத்து சொல்வான். அடுத்ததாக சீச்சி சிறியர் செய்கை செய்தான். பாரதியாரின் பாஞ்சாலி சபதத்தில் சீச்சி சிறிய செய்கை செய்தான் என்ற வரிகள் அமைந்துள்ளது. பாரதியாரின் மனைவி பிறந்த ஊரான கடையத்தில் பாரதியார் தன் மனைவியுடன் சில நாட்கள் தங்கியிருந்தார். கடையம் ஊரில் மேற்கே 1 கிலோமீட்டர் தொலைவில் காழிகள் வயல்கள் நடுவே சிறிது தூரம் தள்ளி பாறைகள் இருந்த பகுதியில் சின்னதா ஒரு கோயில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பாறைகளில் அமர்ந்துதான் பாஞ்சாலி சபதம் என்ற காவியத்தை படைத்திருக்கிறார் பாரதியார். இது நானா பதிவு செய்யல, பாரதியாருடைய மனைவி செல்லம்மாள் எழுதிய பாரதியாரின் சரித்திரம் என்ற நூலில் இக்குறிப்பு காணப்படுகிறது. பொதுவா பாஞ்சாலி சபதம் என்பது பாரதத்தின் விடுதலை உணர்வை பதிப்பதாக உள்ளது என்றும் பலர் கூறுவர். மகாகவி பாரதியார் பாஞ்சாலி சபதத்தில் சூதாடும் நிகழ்வை கூறுகிறார். துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்களின் சார்பாக சகுனி ஒரு பக்கமும், பஞ்சபாண்டவர்களின் சார்பாக தருமன் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கமும் சூதாட்டம் ஆடுகிறார்கள். துவங்கப்பட்ட தாயமாடுதல், அதாவது சூதாடுதல், மெல்ல மெல்ல பொருள்களை வைத்து ஆடத் தொடங்கப்பட்டது. இப்படி தொடங்கப்பட்ட ஆட்டத்தில் ஒவ்வொன்றாக இழந்து கொண்டே வந்த தருமன் இறுதியில் பாஞ்சாலியை சூதில் வைத்திழந்தான். இதனை பாரதி கூறுவான், கோயில் பூசை செய்வோன் சிலையை கொண்டு விற்றல் போலும், வாயிற் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழுத்தல் போலும். ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன்
ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன் தேயம் வைத்திருந்தான். சிச்சி, சிறியர் செய்தார். கோயில் பூசை செய்வோன் நாள்தோறும் அந்த கோயிலுக்கு பூசை செய்து வருகின்ற அந்த பூசை செய்பவன் அந்த சிலையை விற்பது போலவும், வாயில் காத்து நிற்போன் வீட்டை பாதுகாக்க வேண்டியவன் அந்த வீட்டையை விற்பது போலவும், இப்படியெல்லாம் பொருத்தமாக பொருத்தி பாரதியார் ஆயிரங்களான நீதி அவை உணர்ந்த தருமன், ஆயிரம் நீதி நியாயம் தர்மம் என பலவும் அறிந்து உணர்ந்த தருமன் தேயமாடி சூதின் மூலம் பாஞ்சாலியை வைத்திழந்தான். தருமன் என பாரதி சொல்லிக் கொண்டது சீச்சி என்ற வார்த்தை அவர் அறியாமல் கூட அவர் பதிவு செய்திருக்கலாமோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. இழிவான ஒரு செயலை செய்யும் போது நம்ம அறியாம நம் உள்ள கிடைக்கிலிருந்து வருகின்ற வார்த்தையை அவர் அங்கே பதிவு செய்துள்ளாரோ என்று கூட எனக்கு தோன்றுகிறது. சீச்சி என்கின்றார். இப்படி உள்ள தருமனை நியாயம் தர்மம் இன்ன பிற ஆயிரம் உணர்ந்த தருமன் சூதில் ஈடுபட்டு இழக்கக்கூடாதது இழந்ததால் தருமனை சீச்சி சிறியர் செய்தான். சிறுமைத்தனமாக சகிக்க முடியாத செயலால் தருமனை சீச்சி என்று ஒரே சொல்லி தருமனை கூறி தருமன் செய்த தவறை படிப்பவர்கள் மனதில் பதியும் வண்ணமாக சீச்சி என்ற ஒரே சொல்லில் தருமனை வீழ்த்துகிறார். உயர்ந்த குணமுடையோர் செயலுடையோர் தவறியும் தவறு செய்து விட்டால் சிறுமைத்தனத்தால் சிறியவராகவே கருதப்படுவர் என்பதற்கு இது உதாரணம் என்று கூட குறிப்பிடலாம். வில்லிபுத்திரார் பாரதம், நல்லாப்பிள்ளை பாரதம் உள்ளிட்ட எந்த ஒரு நூலிலும் தருமனை பற்றி இப்படி ஒரு சொல்லில், அதாவது சீச்சி சிறியர் செய்தான் என்பது போன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. சீச்சி சிறியர் செய்தான் என்ற சொல்லில் அத்தனையும் உணரும்படி உணர்த்திவிட்டான் நம் பாரதி. தனக்கென பாதை வகுத்து இலக்கியத்தில் இலக்கிய நயமாக வடிவங்களை, இசை பாடல்களை, கவிதைகளை என பலவாக படைத்து பன்முகமாக பாரதி விளங்குகிறான் என கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரு.